ஹோஸ்டேஜ் எல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இஸ்ரேல் அடுத்த கட்டமாக காசாவை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய தொடங்கியிருக்கு. இதில் ஒரு பகுதியாக அவங்க செஞ்சுருக்கக்கூடிய விஷயம், நீங்கள் ஹிரோஷிமா நாகசாகி ஜப்பானில் அணுகுண்டு போட்டப்போ ஒரு வீடியோ காட்சி இருக்குல்ல, அதே மாதிரியான ஒரு வீடியோ காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இதைத்தான் இஸ்ரேல் காசாவில் செஞ்சுருக்காங்க. இப்படி ஒரு அணுகுண்டுக்கு இணையான ஒரு ஆயுதத்தை காசாவில் பயன்படுத்துவதற்கு இஸ்ரேல்காரங்களுக்கு எப்படித்தான் மனசு வருதோ, பட் இதை உலக மீடியாக்கள் ஏன் உண்மையை மறைக்கிறாங்க அப்படிங்கிற முதல் கேள்வி. அடுத்ததாக சவுதி அரேபியா அமெரிக்காவோடு நல்லுறவோடு இருந்துக்கிட்டு இப்போது F-35 விமானங்கள் 48 வாங்கி குமிச்சிருக்காங்க. இது யாருக்கு எதிராக அவங்க பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின். இவ்வளவு பெரிய டீல் அமெரிக்காவோட அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா அதற்காக அவங்க செலவு செய்த தொகை இருக்கும்ல, அதை பற்றி. துருக்கியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கு, இன்னொன்று GCC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு. இந்த குழுவில் இஸ்லாமிய நாடுகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், ஈரானை தனிமைப்படுத்த அமெரிக்கா எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதற்கு கமினி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ரிப்ளை, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. இஸ்ரேல் இராணுவத்துக்குன்னு லாயர்ஸ் இருப்பாங்க. அந்த லாயரில் மிக முக்கியமான ஒரு நபர் தான் டோமர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர். இந்த டோமர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறார். இந்த வீடியோ ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஷாக் ஆக்கக்கூடிய வீடியோ. காரணம் என்னென்னா, பாலஸ்தீனியர்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுறாங்க இஸ்ரேல் இருக்கக்கூடிய IDF வீரர்களால் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோ ரிவீல் பண்ணுது. அதில் டைமன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் ஒரு இராணுவ தளம், அதில் ஒரு பாலஸ்தீன கைதியை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கதவுகள் மூடப்படுது. ஆனால் அந்த கேமரா பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டாக போயிட்டே இருக்குது. அந்த கைதியை தலையில் அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க. இதெல்லாம் அந்த இடத்துல நடக்குது. இதெல்லாம் சாதாரண விஷயந்தான். அடுத்ததாக அவங்க செஞ்சுருக்கக்கூடிய விஷயம்தான், அந்த கைதியினுடைய மலக்குடலில் ஒரு பெரிய ராடு மாதிரி வச்சு உள்ளே இறக்கி அந்த கைதியை சாகடிக்கிறாங்க. அவர் பாலஸ்தீன பொதுமக்கள். இப்படி ஒரு வீடியோ வெளியாகி ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. இதை பற்றிய பேசக்கூடிய ஊடகங்கள் இந்தியாவிலையும் எந்த செய்தியிலையும் அப்படி நான் பார்க்கல. ட்விட்டரில் மட்டும்தான் எலான் மஸ்க் மட்டும்தான் அந்த வீடியோவை அலோவ் பண்ணியிருக்காரே தவிர மீதி எந்த ஊடகமுமே அதை வெளியிடுவதற்கு தயாராக இல்லைங்கிறது தான் வேதனையான செய்தி. எங்கேயோ ஒருத்தனுக்கு வலிக்குது, ஆனால் இங்கே இருக்கிறவன் எல்லாமே அதை பற்றி எந்த விதமான கவலையுமே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய காமெடியாக இருக்குது. ஒரு சக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வலியை உணராத இதே மனித கூட்டத்தில் நம்மளும் வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது மனிதத்தன்மை செத்து போய்விட்டது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி படைகள் இருக்காங்கல்ல, அவங்க மறுபடியும் டெல் அவீவ் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியிருக்காங்கன்னு. செங்கடலை முழுமையாக இஸ்ரேலுக்கு இனிமேல் எந்த காலத்துலையும் விட்டு கொடுக்க முடியாது, உன்னுடைய கப்பல் சார்ந்து இங்கே வருது அப்படின்னா அந்த நான் அடிப்பேன் அப்படின்னு இப்போது ஹவுதி படைகள் தன்னுடைய கூற்றையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. தொடர்ச்சியாக அவங்க ஹிஸ்புல்லாவுக்கு சப்போர்ட் ஆகும் நாங்கள் இருப்போங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் ஒட்டுமொத்த லெபனானையும் அமெரிக்கா முடிச்சிட்டாங்க. ஹவுதிகளை மட்டும்தான் அவங்களால தொட முடியல. அப்படிப்பட்ட ஹவுதிகள் இப்போது பாலஸ்தீனத்தினுடைய ஆதரவாளராக தொடர்ந்து இஸ்ரேலுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய நபராக இருந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய துருக்கி தொடர்ச்சியாக காசாவில் நாங்கள் வீடு கட்டித்தரோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த கொஸ்டினாக ரைஸ் பண்ண உடனேயே அவங்க ஒரு மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கான ஒரு மீட்டிங். அதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா, சவுதி அரேபியா, கத்தார், UAE, ஜோர்டான், பாகிஸ்தான் அண்ட் இந்தோனேஷியா, அதோடு சேர்த்து துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர்.
இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று நடத்துகிறாங்க. இஸ்ரேல் எய்டு பொருட்களை உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, நம்ம அனுப்பி இருக்கக்கூடிய லாரி எல்லாமே ரஃபாவினுடைய எல்லைக்கு வெளியிலேயே இருக்குன்னு எகிப்து ஒரு புகாரை சொல்கிறாங்க. துருக்கியும் பார்த்திங்கன்னா இதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய கேமராக்கள் எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணி அதை வீடியோவாக எடுத்து ஐசிசிக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. சர்வதேச அளவில் பத்திரிகையாளர்களை அதிகமாக அளவில் கொலை செய்த ஒரு நாடு எது அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல். இப்போது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இது தொடர்பான ஆதாரங்களும் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் இஸ்ரேல் இப்போ கத்தியில் நிற்கிற மாதிரியான ஒரு நிலையில் நிற்கிறாங்க. அமெரிக்காவினுடைய தலையீடு இல்லாமல் இருந்தது அப்படின்னா இஸ்ரேலை காலி பண்ணிடலாம். யார்? ஈரானோ இல்லை ஹவுதிகளோ அதை அவங்களால செய்ய முடியும். பட் அமெரிக்கா உள்ளே இருக்கிறதுனால இஸ்ரேலை எதுவுமே செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கு ஈரான். இது தொடர்பாக ஈரானுடைய கமெனி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க, அமெரிக்கா இஸ்ரேலை கைவிட்டு விட்டால் நாங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் தயார். இஸ்ரேலை நீ சின்ன குழந்தை மாதிரி, கை குழந்தை மாதிரி இடுப்பில் தூக்கி வச்சுட்டே தெரியாத, அவன் சுதந்திர நாடுன்னு சொல்லிட்டு இல்லை, அவனை சுதந்திரமாக செயல்பட விடு, தப்போ ரைட்டோ அவன் முடிவெடுக்கட்டும், அதற்கு உண்டான பலாபலனை அவன் அனுபவிக்கட்டும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய கமெனி அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அது முடியாது அப்படின்னா அமெரிக்கா இனிமேல் ஈரானை பற்றி எந்த விதமான பேச்சுக்கும் அழைக்கக்கூடாதுங்கிறது தான் கமெனி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு எம்பி, முன்னாள் எம்பி, அவர் ஒரு இன்டர்வியூவில் பேசின காட்சி ட்விட்டரில் பார்த்தேன். அதில் அவர் சொல்கிறாரு, ஹிட்லர் கடைசி யூதன் இருக்கும் வரைக்கும் நான் அவர்களை கொலை செய்ய முற்படுவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்தார். அதே மாதிரி எங்களுடைய யூதர்களுக்கும் சில கோட்பாடு இருக்குது, கடைசி பாலஸ்தீனியன் உயிரோடு இருக்கும் வரை அவனையும் கொலை செய்வது மட்டும்தான் எங்களுடைய கடைசி ஆயுதமாக வச்சு நாங்கள் அதை செஞ்சு முடிப்போம், அது வரைக்கும் எங்கள் கையில் ஆயுதங்கள் இருக்கும், எப்போ கடைசி பாலஸ்தீன சாகிற வரைக்கும் நான் என் கையில் ஆயுதத்தை வச்சுருப்பேன் அப்படிங்கிறது தான் அந்த இஸ்ரேலிய எம்பி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். எப்படி குழந்தையினுடைய வளர்ப்பில் ஒரு விஷத்தை கலந்து வச்சுருக்காங்க, அது குழந்தை இல்லை, அதுக்கு பேர் சாத்தான் தான் சொல்லணும். அமெரிக்கா கிட்ட இருந்து சவுதி அரேபியா $148 பில்லியன் அளவிற்கான ஒப்பந்தத்தில் சைன் போட்டிருந்தாங்க கடந்த மே மாதம். சரி, என்னென்னலாம் வாங்கி குவிக்க போகிறாங்க, பேரிச்சம்பழத்தை இங்கே கொடுக்க போகிறாங்க, அமெரிக்காவிலேருந்து சோயாபீன்ஸ் வாங்க போகிறாங்களோ அப்படின்லாம் உலக நாடுகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டீல் வெறும் சாப்பாட்டுக்கானது அல்ல, மிசைலை இறக்குமதி பண்ணுறதுக்கு. அது முழுக்க ஒரு வணிக ஒப்பந்தம். அது எதற்காக அப்படின்னா F-35 அப்படிங்கிற போர் விமானங்களை வாங்குறதுக்கான ஒப்பந்தம். அதை இன்னைக்கு ராய்ட்டர்ஸ் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ராய்ட்டர்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தியில் மிக முக்கியமானது, $148 பில்லியன் கொடுத்து அமெரிக்காவுக்கு கொடுத்தது ஒட்டுமொத்தமாக ஒரு 48 F-35 போர் விமானங்களை வாங்கி குவிச்சிருக்காங்க இப்போ சவுதி அரேபியா அப்படின்னு தான். ஸோ இதை வச்சு சவுதி அரேபியா இஸ்ரேல்காரங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவாங்களா, போருக்கு தொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் வாங்கி வச்சுருக்காங்க. அதை ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண போகிறதும் அமெரிக்காவாக தான் இருக்கும். ஏன்னா சவுதி அரேபியாவில் அமெரிக்காவுக்கான இராணுவ தளம் ஒன்று கட்டிக்கிட்டப்பட்டிருக்கு. அது கட்டி முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக 2030 சவுதி அரேபியாவினுடைய பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்டில் இந்த இராணுவ தளமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது அமெரிக்காவுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு பெரிய ஏற்பாடு தானே தவிர பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காக சவுதி அரேபியா குரல் கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு பொய்யான ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியுது. ஓமனில் மனாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரையாடல் நடக்குது. அந்த மீட்டிங்கில் மிக முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஒட்டுமொத்த கோர்வை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஈரானை தனிமைப்படுத்துவதற்கு அமெரிக்கா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈரானை தனிமைப்படுத்துறதுக்கு அப்படி ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா ஜிசிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு கூடணும். இந்த குழு ஈரான், ஈராக் மற்றும் ஓமன் இந்த 3 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கணும். இதுதான் ஒட்டுமொத்த வேர்ல்டுக்கான போர்ட்டை இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓமனில் ஒரு துறைமுகம் இருக்குது. அதே மாதிரி ஈராக்லையும் பார்த்திங்கன்னா துறைமுகங்கள் இருக்குது. ஈரானில் சொல்லவே வேண்டாம், ஈரான்லேருந்து இந்தியா வரைக்குமே துறைமுகங்கள் இருக்குது. ஸோ இது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான 3 நாடுகள், வணிகத்துக்கு பேர் போன நாடுகள் எதுனா இந்த 3 நாடுகள் தான். இவங்க 3 பேர் ஒன்றா கூடி ஈரானை தனிமைப்படுத்துறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணுச்சுன்னா ஒரு பெரிய பொருளாதார தடையை அமெரிக்கா மீதே விதிப்பதற்கு இந்த ஜிசிசி கூடணும் அப்படிங்கிறது தான் அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு இருக்கக்கூடிய முக்கியமான தீர்மானம். இஸ்ரேல் போட்ட ஒரு பாம் ஒன்று இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்த காசாவையும் மக்களையும் மொத்தமாக கொல்றதுக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. காரணம் என்னென்னா, கடைசி ஹோஸ்டேஜ் இஸ்ரேலிய அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு நபர், அவருடைய உடல் மீட்கப்பட்டுருச்சு.
ஒட்டுமொத்தமாக இறந்த உடல்களையும் மீட்டுட்டாங்க. ஏற்கனவே ஹோஸ்டேஜாக இருந்த உயிரோடு இருந்த நபர்களையும் இப்போ இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டாங்க ஹமாஸ். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் ஹமாஸையும் தாக்கிடலாம், மக்களையும் கொலை பண்ணிடலாம். ஒட்டுமொத்தமாக காசாவை வேட்டையாடுவதற்கான சரியான நேரம் இதுதான் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த வீடியோ செய்தி சேனல்களில் பார்க்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு மிசைல் அட்டாக் கிடையாது, அது ஒரு வெடிகுண்டு, அணுகுண்டு. அந்த அணுகுண்டு மாதிரியான விஷயம் தான் நீங்கள் பார்க்க முடியுது. இப்படி ஒரு அணுகுண்டுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க இஸ்ரேல்காரங்கன்னு தெரியல. ஆனால் இதை காசாவில் அவங்க வீசியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அது என்ன வாயு, அதன் மூலிமா எப்படி காசா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிற எந்த செய்தியுமே வெளியில் வராமல் இருக்குது. இது தொடர்பாக ட்விட்டரில் கிடச்சிருக்கக்கூடிய வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இந்தியாவுக்கும் வந்திருக்காரு. இந்தியாவுக்கு வந்த அவர் இந்தியா இஸ் த ஃபியூச்சர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் பாவீங்களா, கடைசியில் உங்களோட ஃபியூச்சர் இங்கே தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படிங்கிறது தான் கேட்க வேண்டியது இருக்குது. பட் அவர் மீன் பண்ணது என்ன அப்படின்னா, இந்தியா இஸ் த ஃபியூச்சர் அப்படிங்கிறார். ஒட்டுமொத்த உலகத்திற்குமே இந்தியா நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும், இந்தியாவுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற துணியிலையும் எடுத்துக்கலாம். எது எப்படியோ அதை இஸ்ரேல்காரங்களுக்கு அவங்க சாதகமாக மாற்றுறதுக்கு தான் முடிவு செஞ்சுருக்காங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா இலங்கையில் ஏகப்பட்ட இடங்களில் இப்போது இஸ்ரேல்காரங்க யூதர்கள் லேண்ட் வாங்கி வச்சுருக்காங்க. இந்தியாவிலையும் ஏகப்பட்ட யூதர்கள் இருந்ததுக்கான வரலாற்று குறிப்புகள் இருக்குது. மறுபடியும் அவங்க குடிபுகுவதற்கான எல்லா கேட்டுமே இப்போ மோடிகிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவர் திறந்து விட்டுருவார். ஏன்னா பீகார்காரங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றாங்கல்ல, யூதனும் நம்மால் தாப்பா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கூட இவங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கூட யூதர்கள் உட்கார வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளையும், நாளை பின்ன மோடிக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடினா யூதர்களை ஒட்டுமொத்தமாக அங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்கி அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. எதனால இந்தியாவில் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு யூதர்களுக்கு இருக்குன்னா நிச்சயமாக அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க. அதனால் இந்தியா இஸ் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அப்படி தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. எது எப்படியோ காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் படக்கூடிய துன்பங்களை பேசுவதற்கான ஒரு பெரும் வாய்ப்பை இந்த யூடியூப் தளம் கொடுத்துருக்கு. அதற்காக அமெரிக்காக்காரங்களுக்கு நம்ம நன்றியும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.